உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என்னிதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல் செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை இயேசுவின் தூய்மை மிகு திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இந்த நாளில் தாமே நாம் நம் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் பால் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதயங்கள் அவருடைய இதயத்தை போல் மாற, அவருடைய இதயத்தில் காணப்படக்கூடிய அனைத்து நல்ல விழுமியங்களும் அன்பு, இரக்கம், மன்னிப்பு, விட்டு கொடுத்தல் போன்ற நல்ல விழுமியங்களை நாமும் நம்முடையதாக்கிக் கொள்ள, ஒருவர் ஒருவரை அன்பால் தாங்கி வாழக்கூடிய அந்த நல் மனதை இறைவன் தாமே நமக்கு தந்தருள இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பிழ செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானந்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள என்று அடைகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள்
தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோ. இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 18 முதல் மற்றும் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமை அடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன். அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன். இப்போதும் ஓர் அறிவிலியைப் போன்றே பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் தான். அவர்கள் இஸ்ரேலரா? நானும் தான். அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினரா? நானும் தான். அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா? நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே. இங்கும் நான் ஓர் மதியீனனாகவே பேசுகிறேன். நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை சிறையில் அடைபட்டேன். கொடுமையாய் அடிபட்டேன். பன்முறை சாவின் வாயிலில் நின்றேன். 5 முறை யூதர்கள் என்னை சாட்டையால் 1 குறைய 40 அடி அடித்தார்கள். 3 முறை தடியால் அடிபட்டேன். 1 முறை கல்லறிபட்டேன். 3 முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன். ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன். பயணங்கள் பல செய்தேன். அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள், கள்வராலும் இடர்கள், என் சொந்த மக்களாலும் இடர்கள், பிற மக்களாலும் இடர்கள், நாட்டிலும் இடர்கள், காட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், போலி திருத்தூதர்களாலும் இடர்கள், இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன். பாடுபட்டு உழைத்தேன். பன்முறை கண் விழித்தேன். பசி தாகமுற்றேன். பட்டினி கிடந்தேன். குளிரில் வாடினேன். ஆடையின்றி இருந்தேன். இதை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது. யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா? யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா? நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை. ஆண்டவர் இடுக்கண்ணில் இருந்து நீதிமான்களை விடுவிக்கின்றார். ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றான். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றான். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றான். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் இடுக்கண்ணில் நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. அதிகாரம் 6 இறை வசனங்கள் 19 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தியிலே ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்லுகின்றார். இந்த பகுதியை கண் தெரியாத நபர் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? கண் தெரியாத நபருக்கு இந்த இறைவார்த்தை பகுதி உரித்தானது இல்லையா என்று ஒருவேளை நமக்கு சிந்திக்க தோன்றும். ஆண்டவர் இப்படி சொல்வது அவர்களை காயப்படுத்துவது போன்று இருக்கின்றதே. கண் தெரியாத நபர்கள் என்ன செய்வார்கள் என்று நாம் நம்முடைய சிந்தனையிலே இதை அசை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அன்பு மக்களே, இங்கே ஆண்டவர் குறிப்பிடுவது உடல் சார்ந்த அல்லது அந்த புற தோற்றத்தை அல்லது புற பார்வையை ஆண்டவர் குறிப்பிடவில்லை. மாறாக கண் நோட்டம் என்கின்ற அந்த உள்மன பார்வையைத்தான் ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகின்றார். உங்களுடைய கண்ணோட்டம் நல்லதாக இருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை, உங்களுடைய மனது நல்ல மனதாக இருந்தால், உங்களுடைய வாழ்வு முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே நல்லதாக இருக்கும். மாறாக உங்களுடைய கண்ணோட்டம் தவறாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய செயல்பாடுகளும் இருளாகத்தான் இருக்கும் என்பதுதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய அருமையான செய்தியாக இருக்கின்றது. நல்ல கண்ணோட்டம் உடையவர், ஆண்டவரை நோக்கிய அந்த ஒரு உள்மன பார்வை உடையவர் தன்னுடைய செல்வத்தை இந்த உலகத்திலே தேடமாட்டார், ஆண்டவரிலே அவர் தேடுவார். அவருடைய செல்வம், அவருடைய சொத்து அனைத்தும் விண்ணுலகு சார்ந்ததாகத்தான் இருக்குமே தவிர இந்த மண்ணுலகு சார்ந்ததாக இருக்காது என்பது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. நம்முடைய மனித வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க பலவித தேடல்கள் நிரம்பியதாக இருக்கின்றன. நம்முடைய தேடல்கள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் இந்த உலகு சார்ந்த தேடல்களாகத்தான் இருக்கின்றன. நமக்கு தேவையான பொருளை ஈட்டுவதாக, நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய நல வாழ்வை சார்ந்த ஒரு சுயநலமிக்க தேடலாகத்தான் பல நேரங்களில் நம்முடைய தேடல்கள் இருக்கின்றன. இந்த தருணங்களிலெல்லாம் நாம் புறப்பார்வைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய கண்ணோட்டத்தை சுருக்கிக் கொள்பவர்களாக மாறிக்கொள்கின்றோம். மாறாக நம்முடைய பார்வையை நாம் அகலப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பங்கள், உறவுகள் என்கின்ற அந்த குறுகிய வட்டத்தை தாண்டி
நம்முடைய கண்களை நாம் அகல திறக்கின்ற பொழுது, நம்முடைய உள்மன பார்வையை நாம் அகலமாக்குகின்ற பொழுது, அதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான வாழ்க்கை முறையாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மனித சிந்தனைகளும் மனித கண்ணோட்டங்களும் அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மைக்கு பல நேரங்களில் நம்மை அழைத்து செல்வதில்லை. இன்றைய இறை வழிபாடு, இன்றைய நற்செய்தி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. உங்களுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? குறுகிய புற பார்வையாக இருக்கின்றதா, அல்லது அகன்ற உள்மன பார்வையாக இருக்கின்றதா? கண் தெரியாத பல மனிதர்கள், புறப்பார்வை இல்லாத பல மனிதர்கள் கூட தங்களுடைய அகத்திலே அகன்ற மனது உடையவர்களாக, இறைவனுடைய ஒளியை தன்னகத்தை சுமந்து கொண்டுபவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் கண் நன்காக தெரியக்கூடிய, புறப்பார்வை தெளிவாக தெரியக்கூடிய பலருடைய உள்மன பார்வையும், அவர்களுடைய மனதின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை ஒளியை நாம் பார்க்கின்ற பொழுது மிகவும் குறுகியதாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து நம்முடைய உள்மன பார்வை, நம்முடைய கண்ணோட்டம் அகன்றதாக, இறைவனுக்கு அவருடைய திருவுளத்தின்படி நடக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு அகன்ற உள்மன பார்வையை, ஒரு பரந்த கண்ணோட்டத்தை நாம் நமதாக்கி கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனுக்கு உரிய செயல்பாடுகளாக இருக்கும். இயல்பிலேயே நாம் நம்முடைய சுயநலன்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு பொதுநல பார்வை உடையவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்வோம். அப்படிப்பட்ட பரந்த மனதை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் நம்முடைய செல்வத்தை இந்த மண்ணுலகிலே சேர்த்து வைக்க மாட்டோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய செயல்பாடு அனைத்தும் விண்ணுலகு சார்ந்தவையாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட பரந்த கண்ணோட்டம் கொண்டு ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்து அவர் காட்டிய வழியிலே பயணிக்க நம்முடைய அந்த உள் மனதை அகன்ற ஒரு மனதாக மாற்றி பிறரையும் முன்னிலைப்படுத்தி நல்ல ஒரு அர்த்தமுள்ள பொதுநலமிக்க வாழ்வு வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை குடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை குடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாலே, புதிரான வாழ்வை எதிரானதாலே, பொழிவாக செய்வாயானவனே, மருளோடு அணைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் உமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இந்த பலியை எங்கிச்சு கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியருளும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அந்த தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர், வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையும் முது பெயர் தூயதென போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரை, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லினதும் எனது ஆன்மா நலமடையும்.
கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். என்னை கூப்பியும் பரகதில் இதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு. விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறைவார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்காக ஆர்வத்தை தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளை உமக்கே மாற்றி உமக்கே புகழ் உமக்கே நன்றி. ஆமென். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும். என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா எங்கள்
அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனா எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசு இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. திருப்பலி நிறைவேற்றிய பங்குத்தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பெயர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞானப்பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசேப்பரே, நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.